ஏ குழந்தாய்வர்களுக்கு வணக்கம். நேத்து வந்துட்டுங்க 6ஆம் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. நேத்து இரவே இந்த காணொளி பதிவிட்டிருக்கணும். தாமதத்திற்கு மன்னிக்கவும். இன்னைக்கு 7ஆம் நாள் கவுன்சிலிங் துவங்க இருக்கிறது. அதாவது புதன்கிழமை 22 மே 2024 7ஆம் நாள் கவுன்சிலிங் தொடங்க இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நேத்து நடந்த கவுன்சிலிங்ல வந்துட்டுங்க, ஒரு ஃபாஸ்ட்டா ஒரு ரீகேப் பண்ணிடலாம். ஸோ எதெல்லாம் எந்தெந்த போஸ்டெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு. அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேத்து 6ஆம் நாள் கலந்தாய்வுல 377 பேர் கலந்திருக்காங்க. ஸோ வழக்கம் போல அந்த 20 பிளஸ் அப்படிங்கிறது ஆப்சென்ட் ஆயிருக்கு. ஆனா 5ஆம் நாள், 6ஆம் நாள் இதுல ஆப்சென்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, எந்த கேட்டகரில வருவாங்கன்னு நேற்றைய காணொளியிலேயே நான் சொல்லியிருக்கேன். யாரா இருப்பாங்க அவங்க? பெரும்பாலும் குரூப் 4ல ஜூனியர் அசிஸ்டன்ட்டா 2019ல 2018ல ஜாயின் பண்ணவங்களா இருப்பாங்க. இன்னொரு 6 மாத காலத்திலயோ, அல்லது ஒரு 3 மாத காலத்திலயோ, அல்லது 1 வருட கால இடைவெளியிலயோ உங்களுக்கு குரூப் 2 புரமோஷனே வர்ற மாரி இருக்கும். அது அசிஸ்டன்ட் போஸ்ட்டே வர்ற மாரி இருக்கும். அதனால இந்த கலந்தாய்வுல கலந்துக்காம ஸ்கிப் பண்றவங்களா இருப்பாங்க. நேத்து நம்ம அகாடமிய சேர்ந்த 2 பேர் கலந்துக்கலாம். அதுக்கு சாட்டர்டே நடந்த கலந்தாய்வுலயும் ஒரு 2 பேர் கலந்துக்கல. இனி வரப்போற நாட்கள்லயும் இந்த மாரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு ஸோ சில கேண்டிடேட்ஸ் கலந்துக்க விருப்பம் இல்லாத கேண்டிடேட்ஸ் இருக்கத்தான் செய்றாங்க. ஏன்னா, அவங்க ஏற்கனவே பணிபுரியறது வருவாய் துறையா இருக்குது, அல்லது ஊரக வளர்ச்சி துறையா இருக்குது. ஸோ அதில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட்களும் காலி ஆயிடுச்சு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ 6ஆம் நாள் கலந்தாய்வுல பார்த்தீங்கன்னா, 377 பேரு கலந்திருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய இந்த இத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க உங்களுக்கு. ஸோ இதுல உங்களுக்கு அ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர், அசிஸ்டன்ட் செக்ரட்டேரியட், லா அண்ட் ஃபினான்ஸ் இத பத்திலாம் நம்ம பேச வேண்டாம். ஏன்னா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் அது மெதுவா தான் ஃபில் ஆகும். தென் ஆ அ அ ஜேசிஏ பாருங்க. ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர். ஓகேங்களா? நேற்று நடந்த கலந்தாய்வுலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதனோட முடிவுலயும் உங்களுக்கு 911 வேக்கன்சி இருக்கு. தென் பவர் ஆஃப் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி நேற்றைய காணொளியில சொல்லியிருந்தேன். அ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பாருங்க. நேத்தும் அப்படிதான் நமது பயிற்சி மையத்தை சேர்ந்த சத்யா ஐஏஎஸ் அகாடமி சேர்ந்த ஒரு மாணவி எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்ல இருக்காங்க. அவங்க முனிசிபல் கமிஷனர் எடுத்திருக்கலாம். ஆனாலும் அவங்க எடுக்கல. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, 7ஆம் நாள் கலந்தாய்விலயும் உங்களுக்கு அந்த 2 முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் இருக்கு. யார் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் கொஞ்சம் டூ மச் ரோல் ப்ளே பண்றதா தான் தெரியுது. நேற்றைய காணொளியில நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உள்ள குமுறல வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ரட்டரியோடைய பார்வைக்கு அனுப்பலான்ட்டு இருக்கிறோம். செக்ரட்டரி, கண்ட்ரோலர், தென் அ பிஎன்டிஆர் செக்ரட்டரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை. அதத்தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மெண்ட்னு பேர் மாத்திருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய செயலாளரா இருக்கக்கூடிய அ அவருக்கும் நம்ம இத அனுப்பப் போறோம். ஏன்னா, உண்மையிலுமே நேற்றைய காணொளிக்கு அதிலயும் குறிப்பா பிஎஸ்டிஎம் குறித்தான விடயத்துக்கு இவ்வளவு பேர் அவங்களுடைய உள்ள குமுறல கொட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு ஏங்கிள்ல யோசிக்கும் பொழுது பிஎஸ்டிஎம்முக்கு அதிகப்படியான ஒரு ரெப்ரசன்டேஷன் குடுக்குறோமோ! அப்படிங்கிற டவுட் எனக்குமே வருதுங்க. ஆக்சுவலா ஆந்திர பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தெலுங்கு வழியில படிச்சவங்களுக்கு இடஒதுக்கீடு குடுத்ததா ஒரு அ அரசாணை பிறப்பித்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயி, அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி அத ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. நேற்று கூட நான் பதிவிட்டிருந்த அந்த காணொளியில ஒரு கேண்டிடேட் அந்த கேஸ கோட் பண்ணி, அ சுனந்தா ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அந்த கேஸ கோட் பண்ணி, ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாரி இன்னும் வழக்கு யாரும் போடாம இருக்காங்க. அதாவது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல கூட மாற்று கருத்து இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்காக டூ மச்சான ரெப்ரசன்டேஷன் குடுக்கணுமா? அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ நேற்றைய காணொளி பார்க்காதவங்க பாருங்க. குறிப்பா அந்த கமெண்ட்ஸ்கள் எல்லாம் போய் படிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேதனைகள கொட்டியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த அ 20% ரிசர்வேஷன் ஃபார் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது அ ரொம்ப அதிகப்படியா இருக்கும். ஏன்னா முனிசிபல் கமிஷனர் பாருங்க. முனிசிபல் கமிஷனர் எ 6 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சு 7வது நாள் கவுன்சிலிங் இன்னும் அந்த 2 வேக்கன்சி தொடர்ந்து இருக்குது. எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஏன்னா, அந்த 2 வேக்கன்சி ஸ்பெஷல் கேட்டகரில
எஸ்சிஏக்கு பிஎஸ்டிஎம் முடிச்சவங்களுக்கு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது, ஸோ பிஎஸ்டிஎம் கொடுக்கின்ற 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சரியா? அப்படிங்கிறது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது இருக்குன்னு தான் சொல்றேனே தவிர, அத முற்றிலும் தவறு, அத தூக்கிரலாம்னு நான் சொல்லலங்க. மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஓகே. இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு ஜாயின்ட் கோப் ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து 911 போஸ்ட் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஸ்லைடு போனோம்னா, இன்னும் கொஞ்சம் அ கிளியர் இன்சைட் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க. இதுல பாருங்க. முக்கியமான போஸ்ட். அத மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். மத்தெல்லாம் நான் இது பண்ணல. ஓகேங்களா. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்ல இன்னும் 534 வேக்கன்ஸீஸ் இருக்குதுங்க. தென் ஸ்கூல் எஜுகேஷன்லயும் 379 இருக்குது. ட்ரெஷரீஸ் ட்ரெஷரீஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஸோ 219 வேக்கன்ஸி இருக்கு. அந்த 219 வேக்கன்ஸியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி. தென் பி அ ஸ்பெஷல் கேட்டகரில உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தென் அடுத்தது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் முந்தானத்திலிருந்தே மண்டேலிருந்தே ஃபில் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நேத்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அ டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருக்குது. தென் எம்ப்ளாய்மென்ட் அண்ட் ட்ரெய்னிங் அ இப்போ இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆர்என்சி, டிரான்ஸ்போர்ட், லேபர், ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த 4யும் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி இந்த 4யும் வந்து ரெட் கலர்ல காமிச்சிருப்பேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஒன்லி ஸ்பெஷல் கேட்டகரில மட்டும் தான் வேக்கன்சி இருக்கு. உங்களுக்கு ஜெனரல் முடிஞ்சுச்சு. தென் பிசி ஜெனரல் முடிஞ்சுச்சு. தென் எம்பிசி ஜெனரல் முடிஞ்சது. தென் பிசி விமன் முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் தான் இருக்கு. அதனால அது ரெட் கலர்ல காமிச்சிருக்கு. தென் உங்களுக்கு ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்ல அப்படியே இன்டா 48 போஸ்ட் இருக்கு. சோசியல் டிஃபென்ஸ்ல 35, ஃபிஷர்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர், சோசியல் வெல்ஃபேர் அண்ட் வுமன் அப்ப என்சிசி 29. ஸோ இப்போ வந்து பாருங்க, இதுல வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு கவுன்சிலிங் போறவங்க கவனிக்க வேண்டியது. இன்னைக்கு கவுன்சிலிங் போறவங்க இன்னைக்கு இன்னைக்கு அ முழு வீச்சுல இதெல்லாம் ஓடி அடைய போகுதுங்க. எது? மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த், ஸ்கூல் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ஃபுல் ஸ்விங்ல இன்னைக்கு போக போகுது. ஏன்னா, உங்களுக்கு அதுல வேக்கன்ஸீஸ் இன்னும் பல்க் வேக்கன்ஸீஸ் இருக்கு. தென் ஃபுல் ஸ்விங்ல இன்னைக்கு அது ஓடி அடையும்னு எதிர்பார்க்கலாம். ஓடி அடைஞ்சோனே எக்ஸாஸ் ஆயிடும்னு நான் சொல்ல வரல. தென் ஒன்லி ஸ்பெஷல் கேட்டகரில இருக்கிறவங்க மட்டும் எடுக்கக்கூடிய பணிகள் மட்டும் லெஃப்ட் அவுட் ஆகியிருக்கும். மத்ததெல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ இந்த 6ஆம் நாள் கவுன்சிலிங்ல வந்துட்டுங்க, உங்களுக்கு சுட்டிக்காட்டுறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 23 பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அந்த 23 பேர்ல எனக்கு கிடைத்த தகவல்களின் பிரகாரம் கிட்டத்தட்ட 12 பேரு ஏற்கனவே குரூப் 4ல சர்வீஸ் வாங்கி ஜூனியர் அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்றவங்க. இன்னும் வெகு விரைவில் அவங்க அசிஸ்டன்ட்டா புரமோஷன் ஆகப் போறவங்க. அவங்க திரும்ப இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளவில்லை. ஸோ இதத்தான் நான் வந்து நேற்றைய காணொளியில வந்துட்டுங்க தெளிவா 1ஆம் தேதியிலிருந்து முதல் 4 நாட்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்ளாதவர்கள், அவர்கள் யாரா இருப்பாங்க? இன்னும் நாட்களில் கலந்தாய்வில் கலந்து கொள்ள போகாதவர்கள், அவர்கள் யாரா இருப்பாங்க? அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில நேற்று மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 23 பேர் ஆப்சென்ட். அதுல 12 பேர் வந்து உங்களுக்கு 12 டூ 14 பேர் வந்துட்டு ஏற்கனவே குரூப் 4ல இருக்கிறவங்க. இந்த எண்ணிக்கை இனிவரும் நாட்களில், கலந்தாய்வு நாட்களில் அதிகரிக்கும், அதிகரிக்கும். அப்ப இது யாருக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ கலந்தாய்வு தேதி பின்னாடி இருக்குது இல்லைங்களா? நம்மளுக்கு வருமா? வராதா? மே 27 வந்திருக்கு. ஜூன் 1ஆம் தேதி வந்திருக்கு. நம்மளுக்கு வருமா? வராதா? இப்படின்னு ஒரு பரிதவிப்போடு இருக்கக்கூடிய போட்டித் தேர்வர்களுக்கு இது மிகவும் உதவியா இருக்கும். இப்போ இன்றைய கலந்தாய்வினுடைய ட்ரெண்ட்ல வந்துட்டு இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்றைய காணொளி பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த காணொளி குறித்தும் பிளஸ் பிஎஸ்டிஎம் அ இதனுடைய ரிசர்வேஷன் குறித்தும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய ஜென்யூனான சந்தேகங்கள கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். தென் முக்கியமா ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர் சம்பந்தமா சர்வீஸ் ப்ரொஃபைல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்ப இம்மீடியட்டா அடுத்த காணொளி கையோட அத பதிவு பண்ணி அதையும் போடுறேன். ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர் குறித்து அந்த பதவி, அந்த பணியிடம் எப்படி?
தென் அதனுடைய உண்மையான நேச்சர் என்னன்னு சொல்லி ஏ டூ இசட் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்ப இமிடியேட் காணொளி போடுறேங்க. இன்னைக்கு கவுன்சிலிங் போறவங்க அத பார்த்துட்டு போங்க. மிக பயனுள்ள தகவல்கள் இருக்கு அதுல. தென் இதுல முக்கியமான ஒரு விஷயம், சேலத்தை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சிருக்காங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயன்ஸ் முடிச்சவங்கள வந்துட்டு பிரிலிமினரி ரிசல்ட்ல வந்துட்டு லிஸ்ட் 2ல வச்சு ரிசல்ட் விட்டாங்க. அப்பவே வந்து அந்த பெண்மணி வந்துட்டு டிஎன்பிசிக்கு வந்து மெயில் போட்டிருக்காங்க. ஆனா மெயிலுக்கு ரிப்ளையா டிஎன்பிசி வந்துட்டு, "பாஸ் பண்ணிட்டீங்கல்ல, ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க. மெயின்ஸுக்கு படிங்கங்கிற" மாதிரில வந்துட்டு பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் மெயின்ஸ்க்கெல்லாம் படிச்சு, ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு வந்து, இப்போ கலந்தாய்வுக்கான தேதியும் ஒதுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில வந்துட்டு, அவங்களுடைய கவுன்சிலிங் மெமோ வித்ட்ரா பண்ணணும்னு தான் வந்துட்டு டிஎன்பிசிலருந்து ஒரு மெயில் வந்தது. அத நேத்து நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த காணொளியில. அது தொடர்பா ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நேத்து நடந்திருக்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அதாவது நம்ம இந்த YouTubeல பேசுறது ஏனோ தானோன்னுலாம் இல்லைங்க. YouTubeல பேசுறத, குறிப்பா நம்மளுடைய YouTubeல பேசுறத வந்து டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் அதை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அப்படிங்கிறதுக்கு பல பல சான்றுகள் இதுக்கு முன்னாடி இருக்குதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முதன் முதல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ ரிசல்ட் 2யும் கம்பைன்டா தான் விடணும்னு சொல்லி முதல்ல கோரிக்கை வச்சது நம்ம தான். ஒரே நாளில் தான் விடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அது நடந்துச்சு. அதே மாரி அ அசிஸ்டன்ட் ஃபிஷரீஸ் நடந்த எக்ஸாம். அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபிஷரீஸ் நடந்த எக்ஸாம்ல 2 தேர்வுகளுக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் வலைதளத்தில பதிவேற்றம் பண்ணியிருந்தத நாம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தான் வந்து அத நம்ம வைரல் ஆக்கணும். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள டிஎன்பிஎஸ்சி விழுந்தடிச்சுட்டு, அதுல ஒரு தேர்வுல இருந்து அந்த கேள்வித்தாள மாத்துனது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இனியும் திருந்தாத டிஎன்பிஎஸ்சிங்கிற தலைப்புல வந்துட்டு, முதல்ல குரூப் 1 ரிசல்ட் எல்லாம் வெளிவிடணும். குரூப் 1க்கான இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா வந்துட்டு, அவங்க வந்து தேவையில்லாம இந்த குரூப் 2ல இருக்கக்கூடிய வேக்கன்ஸீஸ ஆக்குபை பண்ண மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, சரியான நேரத்துல வந்துட்டு ஒரு காணொளி நாம வெளியிட்டோம். அடுத்த 3வது நாளே வந்து குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்ட வெளியிட்டது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எத்தன பேத்துக்கு தெரியுதோ இல்லையோ தெரியல. நம்மளுடைய காணொளிகள தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த காணொளி போட்ட 3வது நாளே வந்து குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்ட ரிலீஸ் பண்ணி இன்டர்வியூ தேதிய ஃபிக்ஸ் பண்ணாங்க. இன்டர்வியூ தேதி ஃபிக்ஸ் பண்ணி, தென் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம், அதனுடைய கவுன்சிலிங் வர்றதுக்கு இன் பிட்வீன் தான் இதனுடைய ரிசல்ட் முடிவ வெளியிட்டாங்க. இது வரலாறு. இந்த டைம் லைன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ, அப்ப நம்ம போடுற காணொளிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கவன ஈர்ப்பு டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுக்கு மத்தியில இருக்குது. இத நான் பெருமைக்கு சொல்லங்க. இருக்கணும். ஒரு ஆரோக்கியமான ஒரு சிஸ்டம், ஒரு ஃபங்ஷன் ஆகணும்னா அது இருக்கணும். நம்ம காணொளிக்கு மட்டும் அவங்களுடைய அட்டென்ஷன் இருக்கக்கூடாது. அனைத்து தோழர்கள் பதிவிடக்கூடிய காணொளிகள் குறித்தும் டிஎன்பிசியில் பணியாற்றும் அதிகாரிகள் அவர்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு தோழர்களுமே ரொம்ப வேல்யூபிளான கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த YouTube காணொளிகளே ஒரு விதத்துல ஒரு திங்க் டேங்க் தான். ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம் தான். டிஎன்பிசியினுடைய செயல்பாடுகள் செம்மை ஆவதற்கு YouTubeல பதிவிடக்கூடிய அனைத்து எங்களுடைய காணொளிகள்னு மட்டும் சொல்லல. அனைத்து காணொளிகளுமே அ ஒரு டேங்க் தான். நம்ம அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நம்மளுடைய காணொளி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு காணொளியும் போடும்போது, அதற்கான அ எஃபெக்ட் வந்து இமிடியேட்டா நம்மனால பார்க்க முடியுது. நேத்து போட்டிருந்த காணொளி தொடர்ந்து ஒரு முக்கியமான டெவலப்மென்ட்டுங்க. நேத்து டிஎன்பிசில இருந்து கால் வந்து அந்த கன்சர்ன்ட் இண்டிவிஜுவலுக்கு போயிருக்கு. நல்லா கவனிங்க. நேத்து நம்ம காணொளி நைட் நம்ம பதிவேற்றம் பண்றோம். நேற்று மதியம் வந்து பிற்பகல் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசில இருந்து உங்களுக்கு ஒரு அதிகாரி அந்த பெண்மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நாங்க உங்கள வந்துட்டு பிரிலிமினரில லிஸ்ட் 2ல நாங்க கன்சிடர் பண்ணோம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் அதுல டிசபிலிட்டி இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க அ ஃபிட் ஆவீங்கங்கிற இதுல தான் நாங்க உங்கள செலக்ட் பண்ணோம். ஆனா, இப்ப மெயின்ஸ்ல உங்களுக்கு மார்க் கம்மி அப்படிங்கிறதுனால, அண்ட் மோர் ஓவர் அந்த பர்ட்டிகுலர் டெசிக்னேஷன்ல வேக்கன்சி இல்லை அப்படிங்கிறதுனால, நாங்க உங்களுடைய மெமோவ வித்ட்ரா பண்ணிட்டோம். அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பதில எங்கேயாவது கேட்டதுண்டா யுவர் ஆனர் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதாவது ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் போஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் 2ல வருதுங்களா? அதத்தான் அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க. அந்த பெண்மணி திரும்ப திரும்ப அதான் கேட்டிருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் போஸ்ட் லிஸ்ட் 2ல வர்ற பணியிடமா? அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க அந்த லேடி டிஎன்பிசில இருந்து ஒரு அதிகாரின்னு சொல்லிக்கிட்டு பேசின அந்த லேடி, இப்படி இப்படின்னு போட்டு ஒளட்டியிருக்காங்க. பயங்கரமா ஒளட்டியிருக்காங்க.
ஓகேங்களா? ஆனாலும் இறுதி வரைக்கும் அந்த பெண்மணி தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க டிஎன்பிஎஸ்சி நாணயம் எங்க தரப்புல எந்த தப்பும் கிடையாது. உங்க தரப்புல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தான் அத சரியா எங்க சிஸ்டத்த நீங்க சரியா புரிஞ்சுக்கல. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா உண்மைதான். இவங்களோட சிஸ்டத்தலாம் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சம்டைம்ஸ் நம்ம செவ்வாய் கிரகத்திலருந்து வந்தவங்களா தான் இருக்கணும். வேற வழி இல்ல. அதாவது ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் வந்துட்டு லிஸ்ட் 2க்கான பணியிடமே கிடையாது. ஆனா அவங்க சொல்றது எப்படின்னு பாருங்க. எப்படி கார்னர் பண்றாங்க பாருங்க. அப்போ அவங்களும் சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க. தென் அந்த லேடி வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபெட் அப் ஆயிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு, "சார் என்ன சார் பண்றது? இப்படி சொல்றாங்க" அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன். "உங்களோட சாய்ஸ் தாங்க. உங்களோட சாய்ஸ் தான். நீங்க நீங்க பாதிக்கப்பட்டவர். உங்க பக்கம் எந்த தப்பும் கிடையாது. நீங்க முறைப்படி மெயில்ல தெரிவிச்சிருக்கீங்க. அந்த மெயிலுக்கு ரிப்ளை வந்ததுலயும் அவங்க நீங்க மெயின்ஸ்க்கு பிரிப்பேர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அப்போ இந்த நேரத்துல வந்துட்டு, இந்த சூழ்நிலையில வந்துட்டு உங்களுடைய கவுன்சிலிங் மெமோ வித்ட்ரா பண்றாங்கன்னா, நீங்க தான் உங்களுக்கான உரிமைய, உங்களுக்கான நியாயத்த போராடி பெற வேண்டும். நீங்க நேரடியா டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு 4ஆம் தேதி அவங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி அவங்களுடைய கவுன்சிலிங் டேட்டுங்க. நீங்க 3ஆம் தேதியே போயிருங்க. 3ஆம் தேதியே போயி செக்ரட்டரிய பார்த்தே ஆகணும்னு நீங்க நின்னீங்கன்னா, உங்கள யார் தடுக்க முடியும்? அப்படியே உள்ள விட மாட்டேன்னு சொன்னாலும், நீங்க ரோட்லயே உட்கார்ந்து தர்ணா பண்ணலாம். அப்ப ரோட்லயே உட்கார்ந்து தர்ணா பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போலீஸ் அண்ட் மீடியாவோட கவனம் உங்க பக்கம் திரும்பும். அப்ப என்ன ஏதுங்கிறது கேட்கும் பொழுது, என்ன நடந்துச்சுங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியும். அப்படின்னோம். ஆனா, இதுக்கு எத்தனை பெண்மணிகள் தயாரா இருப்பாங்க நெனச்சு பாருங்க. எத்தன பேர் இதுக்கு தயாரா இருப்பாங்க? அவங்கவங்க வந்து என்ன பயப்படுவாங்கன்னா, அடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல நம்ம எழுதும்போது, நம்மள கட்டங்கட்டி நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ! அப்படிங்கிற இந்த பயம் இயல்பாவே எல்லாத்துக்கும் இருக்கிறது தானங்க. இந்த பயம் தான் டிஎன்பிஎஸ்சில நடக்கிற தவறுகளுக்கான மூலதனம். இந்த பயம் தான் டிஎன்பிஎஸ்சியில் தவறு செய்பவர்களுக்கான ஆதாரம். ஓகேங்களா? நான் அப்பதான் சொன்னேன் நானு. ஒரே ஒரு ஜெய் பீம் படத்துல வர்ற ஒரு இதத்த நான் அந்த அம்மனிக்கு நான் வந்து கோட் பண்ணி சொன்னேன். "இங்க பாரும்மா, ஜெய் பீம்ங்கிற ஒரு படத்துல தனக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த பெண்மணி வந்து விடாப்பிடியா வந்து பாத்தீங்கன்னா, எத்தனையோ எவ்வளவோ விதத்துல த்ரெட்டன் பண்ணி பாப்பாங்க. பணம் குடுத்துருவேன்னு பேசுவாங்க. சமரசம் பேசுவாங்க. ஆனா அந்த பெண்மணி விடாப்பிடியா இருந்ததுனால தான் நியாயம் பெற முடிந்ததாக அந்த திரைக்கதை இருந்திருக்கும். இப்பவும் வந்துட்டு உங்க கேஸ்லயும் அதுதான். உங்களுக்கு உண்மையிலுமே நியாயம் கிடைக்கணும்னா, நீங்க இத பண்றது தான் சரி. ஆனா அத பண்றதுக்கான துணிச்சல் குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தன பேர்த்தினுடைய ஏன்னா மாற்றுத்திறனாளி பெண் அவங்க. தென் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளவு இப்படி பல கேள்விகள். இப்போ பெரும்பாலானவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று தெரிந்தாலும் கூட, இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணாம பின்வாங்கிறது உண்டு. இது நேத்து நடந்த நிகழ்வுங்க. இது நேத்து நடந்த நிகழ்வு. இத ஏன் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, போட்டித் தேர்வு எழுதக்கூடிய நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிசிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிசியினுடைய இந்த மெத்தன போக்குனால, இந்த மாதிரியான அசாதாரணமான அ போக்குனால எத்தன பேரு பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா, நாளைக்கு உங்க குடும்பத்திலேயே ஏன் உங்களுக்கே இது கூட யாருக்காவது வரலாம். ஸோ நான் ஃபைனலா வந்துட்டு இல்லங்க இது வந்து நீங்க பூர்வமா நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா, நியாயப்படி நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான நீதி கிடைச்சே ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க உங்க முடிவுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அ நன்றி போட்டித் தேர்வர்களே. ஸோ இப்போ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர் அந்த சர்வீஸ் ப்ரொஃபைல நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ கேட்டுக்கங்க. ஏன்னா, அதில வந்து இன்றைய தேதி இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற 22ஆம் தேதி மே 22ஆம் தேதி இந்த நொடி வரைக்கும் 911 போஸ்ட் இருக்குது. 911 போஸ்ட் இருக்கு. அதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து போட்ட காணொளியில ஒருத்தர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. என்னன்னா, "சார் என்ன சார் நியாயம் இது? அதாவது பிகாம் படிச்சவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1500 போஸ்ட் பிகாம், பிஏ படிச்சவங்களுக்கு மட்டுமே எலிஜிபிளா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6000 போஸ்ட்டுக்கு நடத்த ஒரு ரெக்ரூட்மென்ட்ல 1500, 2000 போஸ்ட் பிகாம் படிச்சவங்க மட்டுமே எலிஜிபிள்னா, அப்ப மத்த டிகிரி படிச்சவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன சார் இது? இது வந்து ஒரு விதமான பயாஸ்டா இருக்குதே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அவருக்கான பதில நான் குடுத்துருக்கேன். ஸோ, இப்போ நான் போடக்கூடிய அந்த ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டருக்கு சொன்ன சர்வீஸ் ப்ரொஃபைல நீங்க கவனமா கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். ஸோ, அந்த காணொளிய தயவு செஞ்சு பாருங்க. எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப பயனுள்ள தகவல்கள் இருக்கும். திரும்பவும் சொல்றேன். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த குரூப் 2 ஏல கலந்துக்கக்கூடிய கலந்தாய்வர்கள் உங்களுக்கு ஏதாவது
தவறு இழைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. உங்க பக்கம் எந்த தப்பும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியினுடைய நிர்வாக கோளாறின் காரணமாக நீங்கள் பட்டுள்ளதாக தெரிய வருமே ஆயின், நீங்க என் பயிற்சி மையத்தில படிச்சீங்கங்கிறது முக்கியமே இல்லங்க. உங்களுக்காக குரல் கொடுக்கறக்கு நான் தயாராவே இருக்கிறேன். அந்த பெண்மணியோட சேலத்தில இருக்கிற பெண்மணி கூட என்னுடைய பயிற்சி மைய மாணவியே கிடையாது. அவங்க வந்து வேற சேலத்தில வேற ஏதோ ஒரு பயிற்சி மையத்தில படிச்ச ஒரு மாணவி. ஆ நம்ம அப்படியெல்லாம் பார்க்கல. அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் நின்னு பேசுறது தான் அறம். அப்படிங்கிற அந்த அடிப்படையில மட்டுமே நம்ம குரல் கொடுக்கிறோம். இதுல எந்த பிரதிபலனும் எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா. அந்த சேலத்தை சேர்ந்த அந்த பெண்மணி வேற பயிற்சி மையத்தில படிச்சவங்க. அப்ப கூட நான் பேசும்போது நான் கேட்டேன். "என்னம்மா உங்க அகாடமி டைரக்டர் கிட்ட அவங்க கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியது தானே?" அப்படின்னேன். "சார் இல்ல சார் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லனாக்கா, அதுக்கு மேல நான் அதில கமெண்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல." ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, உண்மையிலுமே நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சியினுடைய உங்களுக்கு ப்ரொசீஜரல் லேப்ஸ் இல்ல. ஒரு கவனக்குறைவுல உங்களுக்கு ஏதாவது அ பாதிப்பு நேர்ந்திருக்கும் என்று நீங்கள் கருதினால், தகுந்த ஆதாரங்களுடன் தகுந்த ஆதாரங்களுடன் நீங்க எனக்கு என்னைய தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்காக வந்துட்டு YouTubeல நாங்க பேசுறோம். இத ஒரு பேசுபொருள் ஆக்குறோம். முடிந்தா அதிகாரிகள் மட்டத்து வரைக்கும் கூட இத கவனத்துல எடுத்துட்டு போறக்கு நாங்க தயாராவே இருக்கிறோம். என்று தொடர்ந்து எங்களுடைய காணொளிய பாருங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.